அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறது தமிழகத்தில் முதல் 10 இடங்களில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான கோயில்கள். அடுத்ததாக 9வது இடம். 9வது இடத்துல இருக்கக்கூடிய கோவில் திருத்தணி முருகன் கோவில். முருகனுடைய 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திருத்தணி முருகன் கோவில் குறிப்பிடப்படுது. வருடத்தின் 365 நாட்களை குறிப்பிடும் வகையில் இந்த கோவிலில் 365 படிகள் கீழிருந்து மேல் வரை அமைக்கப்பட்டிருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்த பிறகு முக்தி அடைந்த இடமாக திருத்தணி முருகன் கோவில் வரலாற்றில் குறிப்பிடப்படுது. இது மட்டுமின்றி இந்திரனுடைய மகளான வள்ளியை முருகன் இந்த கோயிலில் தான் திருமணம் செய்ததாகவும் குறிப்பிட்றாங்க. திருப்புகழ், திருமுருகாற்று படை போன்ற வரலாற்று இலக்கியங்களையும் திருத்தணி முருகன் கோவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. நாள்தோறும் இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. சிறப்புமிக்க நாட்களான ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி போன்ற நாட்களில் 40,000 30,000 பக்தர்கள் தரிசனம் செய்கிறதும் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமே இன்றி இந்திரனுடைய யானையான ஐராவதம், வாசுகி போன்ற பாம்புகளுக்கு முருகன் அவர்களுடைய குறையை தீர்த்த இடமாகவும் திருத்தணி முருகன் கோயில் குறிப்பிடப்படுது.